ரணிலுடன் இணையும் பிரபலங்கள் நாளை முக்கிய முடிவை அறிவிக்கும் மஹிந்த. அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் மீண்டும் உயர்நீதிமன்ற வியாக்கியானத்தை கோரும் ஜனாதிபதி. இலங்கை மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. தொடர்ந்து சுரங்கங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. யாழில் ஆசிரியர் தாக்கியதில் மாணவர் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் வரலாற்றில் போலீஸ் துறையில் 2 முக்கிய பதவி வெற்றிடங்கள். பான் விலை தொடர்பில் கடற்காரர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த மற்றும் ஜனாதிபதியின் பணிப்பாளர் பிரதானி சாகல ரத்நாயக்க ஆகியோருக்கு இடையில் நேற்று விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. விஜயராம பிரதேசத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் சுசில் பிரேமஜயந்த மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் மஹிந்தவுடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது திங்கட்கிழமை கட்சியின் அரசியல் குழுவுடன் கலந்துரையாடி தனது முடிவை அறிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி சேர்ந்த அதிகளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஜனாதிபதி முன்மொழிந்த ஒருவர் தொடர்பான வாக்கெடுப்பின் போது அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர் ஒருவர் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பது பிரேரணைக்கு ஆதரவாக அல்லது எதிராக வாக்களிப்பதாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உச்ச நீதிமன்றத்தில் விளக்கம் கோரியுள்ளார். அதுடன் அரசியலமைப்பு பேரவையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை நீக்குவதற்கு அரசியலமைப்பின் கீழ் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை கோருவது குறித்து ஜனாதிபதி பரிசீலித்து வருவதாக அரசாங்க தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதன்படி பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது பதவி செயற்படுத்துவதை தடுக்கும் வகையில் 3 அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இடைக்கால உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அரசியலமைப்பின் கீழ் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் கருத்தை கோர ஜனாதிபதி தீர்மானித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் வாக்கெடுப்பின் போது அதன் உறுப்பினர் வாக்களிக்காதது அல்லது பிரசன்னமாகாதது என்பது குறித்த யோசனைக்கு ஆதரவா அல்லது எதிராகவோ கருதப்படும் என்பது குறித்து தெளிவான சட்ட விதிகள் எதுவும் இல்லை என்பதால் நீதிமன்றத்தின் கருத்தை பெற ஜனாதிபதி முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி விடுத்துள்ள கோரிக்கை சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் தயாரிக்கப்பட்டு பின்னர் நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிறைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏல விற்பனை எதிர்வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 55,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. 32 தொடருந்து சுரங்கங்களில் தரம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொடருந்து மார்க்கத்தின் கண்காணிப்பு முகாமையாளரினால் இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய மலைக்க தொடருந்து மார்க்கத்தின் நாவலப்பட்டியதிலிருந்து பதுளை வரையான தொடருந்து சுரங்கங்களின் தரம் ஆராயப்பட உள்ளன. இதன்படி தொடருந்து சுரங்கங்களில் காணப்படும் நீர்க்கசிவு, தொழில்நுட்ப கோளாறுகள், வெடிப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கேட்கும் மாணவன் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலை மாணவர்கள் சிலர் ஒரு மாணவனுடைய பேனாவை சுவரில் எறிந்துள்ளனர். பேனா உடைந்த நிலையில் இருந்ததால் சம்பந்தப்பட்ட மாணவர்களை பொறுப்பாசிரியர் ஒருவர் விசாரணை செய்துள்ளார். இந்த நிலையில் குறித்த ஆண் ஆசிரியர் நடந்தவற்றை கூறுமாறு மாணவனை கேட்பதற்கு அங்கு நடந்த சம்பவத்தை மாணவன் தெரிவித்த நிலையில் அவரை இழுத்துச் சென்று கன்னத்தில் தாக்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மாணவன் பெற்றோரிடம் முறையிட்ட நிலையில் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மாணவனுக்கு காது பகுதி வலி காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோருடன் தொடர்பு கொண்டு வினவிய போது பாதிக்கப்பட்ட மகன் நேற்று யாழ்ப்பாண வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளார் என தெரிவித்துள்ளனர்.
இலங்கையில் பொலிஸ் மா அதிபர் ஒருவரை நியமிப்பதில் உள்ள சிக்கல் நிலை இன்று வரை தொடர்கின்றது. எனினும் இந்த கால சிக்கல் நிலை நீண்டு செல்லுமாக இருந்தால் அது போலீஸ் துறையில் ஏனைய செயற்பாடுகளில் தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடும் என்று மூத்த அதிகாரி ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக செயற்பாடுகள் குறித்து வழிகாட்டுதல், ஆவணங்களை கையொப்பமிடுதல் மற்றும் கேள்வி பத்திரங்களை அழைப்பது உள்ளிட்ட பிற செயற்பாடுகள் உள்ளன. இந்த செயற்பாடுகளுக்கு போலீஸ் மா அதிபர் அல்லது செயல் போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டுதல்கள் தேவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினைகள் சுமார் ஒரு வாரத்திற்கு குறுகிய காலம் போலீஸ் மா திணைக்களத்தினால் நிர்வகிக்க முடியும். எனினும் அதற்கு ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்திடமிருந்து தங்கள் வழிகாட்டுதல்கள் தேவைப்படும் என்று அந்த அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே நிர்வாக பிரிவுக்கான பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியும் வெற்றிடமாக உள்ளது. இந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் இல்லாமை நிலைமையை சிக்கலாகியுள்ளது என்று போலீஸ் தரப்புகள் குறிப்பிட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நிலந்த ஜெயவர்தன கடந்த வாரம் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதை அடுத்து பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமாக உள்ளது. பான் விலையை காட்சிப்படுத்தாத கடற்காரர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. 450 கிராம் பான் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சோதனைகளை மேற்கொள்ளுமாறு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தலைவர் DI உடுவர தெரிவித்துள்ளார். மேலும் ஜனவரி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதிகளில் சட்டப்படியான எடை மற்றும் அளவீட்டு உபகரணங்களை சோதனையிட்டதில் 210 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.